உங்களுக்கு இன்றைக்கி முட்டைக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கடையிலிருந்து முட்டை வாங்கினீங்கன்னா தண்ணியில் போட்டு பாருங்கள். தண்ணியில் கீழே இருந்துச்சுன்னா முட்டை நல்ல முட்டை, மேலே மிதங்கிட்டு இருந்ததுன்னா அது அழுகுன முட்டை, தூக்கி வீசிடலாம். அப்புறம் என்னங்க இன்றைக்கி முட்டை பிரியாணி போட்ட வேண்டியதான். முட்டை பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அரைக்க வேண்டியது எல்லாமே அரைச்சி வச்சுட்டேங்க. முட்டை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து நல்லா கீரல் போட்டுட்டேங்க. அப்புறம் ஒரு பெரிய பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு முட்டையை வறுத்து வச்சுக்கலாங்க. அப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் பச்சை மிளகா, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு பெரிய வெங்காயம் 3 அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் உள்ளே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டு தக்காளி போட்டு அப்புறம் மசாலா ஐட்டம் எல்லாமே உள்ளே சேர்த்திக்கலாம். மசாலா ஐட்டம் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அப்புறம் தயிர் லெமனை புழிஞ்சு விட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஆஃப் குக்குட் ரைஸ் இருக்குது, அதையும் உள்ளே போட்டு மேலே தம் போடுறதா. மல்லித்தலை, புதினா தலை போட்டு நல்லா வெயிட் வச்சு தம் மேலே முட்டை வச்சு வெயிட் போட்டு தம் ரெடி ஆயிடுச்சு. பெரிய ஆளுக்கு சமைக்கணுங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா என் பையன் தான். அவன் சுத்தமாக காரமே சாப்பிடாதங்காட்டி அவனுக்கு கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்.